எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். நான் யோசிக்கிறதுனால எதுவும் வரப்போறது? சத்தமா சொல்லுங்க. ஒரு பெரிய டாக்டர் அந்த டாக்டரை சந்திச்சு டாக்டர், இத்தனை ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வர்றாங்களே, இந்த அத்தனை நோயாளிகளுடைய நோய்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? நீங்க எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்க? உடனே அவர் அவருடைய டேபிள்ல போய் உட்கார்ந்து சொன்னாராமா, இந்த டேபிளுக்கு முன்னாடி இருக்க சேர் பாருங்களேன், இதுக்கு முன்னாடி உட்கார்ந்து நோயாளிகள் எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுவேன், ட்ரீட்மெண்ட் சொல்லுவேன், முடிச்ச உடனே என்னுடைய பெண்ணை மூடி இங்க வைப்பேன், அவ்வளவுதான். இந்த பெண்ணை மூடி இங்க வச்சுட்டேன் அப்படின்னா, இந்த ரூமை விட்டு நான் கிளம்பும் போது எல்லாரையுமே என்ன பண்ணிடுவேன்? சத்தம் மறந்துடுவேன், அவ்வளவுதான். திருப்பி அடுத்த நாள் காலையில திரும்ப இந்த ரூமுக்குள்ள என்டர் ஆகும் போதுதான் அடுத்து யாரை குறிச்சு யோசிப்பேன்? டாக்டர் என்ன டாக்டர் சொன்னீங்க? ஆமாப்பா, நீ சொல்றது மாதிரி அப்படியே அந்த நோயாளிகளே நான் யோசிச்சு இருந்தா, நான் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணணும்? நான் ட்ரீட் பண்ணணும். நான் உயிரோடு இருக்க வேண்டுமானால், நான் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா நான் எங்க மறக்கணும் சொல்லுங்க? இந்த ரூமுக்குள்ள மறக்கணும், இந்த இடத்துல மறக்கணும். இனி என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இனி நாளைக்கு பார்த்துக்கலாம், இனி நாளானைக்கு பார்த்துக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய். சமாதானத்தோடு கர்த்தர் நம்மை தாங்குகிறார். என்னுடைய யோசனையை இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ராத்திரி தூங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சிந்தனை ஓடிட்டே இருக்குது. காலையில நடந்ததை பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போவாங்க. இன்று நீங்க எல்லாரும் இல்ல, உங்களுடைய படுக்கை அறைக்கு கொண்டே போகாதீங்க, உங்களுடைய கடனை படுக்கை இறக்கி கொண்டு போகாதீங்க, உங்களுடைய அவமானத்தை படுக்கை அறைக்கி கொண்டு போகாதீங்க, அந்த மனிதன் பேசின பேச்சை படுக்கை அறைக்கி கொண்டு போகாதீங்க. யாராவது ஒன்று பேசினாங்களா, யாராவது ஒன்று உங்களை வருத்தப்படுத்தினாங்களா, யோசிச்சு யோசிச்சு திரும்ப திரும்ப அதற்கு உயிர் கொடுக்காதீங்க. யோசனை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அது உயிர் கொடுக்கிறதுக்கு சமானம். நீங்க ஒவ்வொரு டைமும் யோசிக்கும் போது ஒரு பொய்யான பிம்பத்தை, ஒரு பொய்யான காரியத்திற்கு நீங்க உயிர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு கெட்ட மரத்திற்கு நீங்க உயிர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு தேவையில்லாத கலைக்கு நீங்க உயிர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த தேவையில்லாத மரம், இந்த தேவையில்லாத கலைக்கு நீங்க இவ்வளவு உயிர் கொடுத்தீங்கன்னா, நாளைக்கு அதை பிடுங்கிறது, அழிக்கிறது, வெட்டுறது அப்படின்றது சுலபம் அல்ல, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால். ஆமென். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4 வாசிக்க வேண்டாம், நீங்க கவனிச்சா போதும், நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அப்படியே பிலிப்பியர்ல நீங்க வாசிக்கும் போது, பிலிப்பியர் எழுதின நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. எழுதும்போது அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். எங்க உட்கார்ந்து இந்த பிலிப்பியர் எழுதின நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க எழுதுறாரு? சிறைச்சாலையில எழுதுறாரு. சிறைச்சாலையில எழுதும் போது என்ன எழுதுறாராமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று. ஒருவேளை சிறைச்சாலையில உங்களை உட்கார வச்சு உங்க கையில ஒரு பெண்ணும் ஒரு பேனாவும் கொடுத்தா நீங்க என்ன எழுதுவீங்க? நீங்க சொல்லுங்களேன், என்ன எழுதுவீங்க? நிறைய பேர் அழுகையோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஐகான் போட்டுறது, 2 கண்ணு கீழே அப்படியே கண்ணீர் துளி விழுகிறது, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் எல்லாரையுமே அப்படின்னு கண்ணீரோட நிறைய பேர் எழுதுவாங்க. அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், இது வந்த நான் அங்க வீட்டுல இருந்ததை நினைக்கிறேன், அதை நினைக்கிறேன், இதை நினைக்கிறேன், என் மேல எவ்வளவு பாசம், யாருமே இங்க இல்ல, தனியா ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்கிறேன், இங்க நாத்தம் அடிக்குது, இங்க கஞ்சி கொடுக்குறாங்க, என்னென்ன எழுதுவோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறாரு அப்படின்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சிறைச்சாலையை குறித்து அவர் என்ன பண்ணல, கேட்கல, யோசிக்கவே இல்லை. அவ்வளவுதான். அடுத்த நேரத்தில் குறித்து அதை குறித்து யோசனையே கிடையாது.